அந்த இது வந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு பரிசோதனை பண்ணுறோம். காசநோய் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, அதாவது சளி இருமல் 2 வாரத்துக்கு மேலே இருக்குது, எடை குறைஞ்சிருக்கு, பசியின்மை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் அதில் சர்க்கரை நோயாளிகளுக்கு காசநோய் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், அப்புறம் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறனாலையும் அவங்களுக்கு எல்லாருமே நம்ம பரிசோதனை பண்ணுறோம். இங்கே ஸ்பெஷல் டெஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம ட்ரூநேட்னு ஒரு மிஷினு, அதில் 2 மணி நேரத்துலேயே நமக்கு வந்துட்டு டிபி இருக்கா, அது வந்து பன்மருந்து எதிர்ப்பு காசநோயா இல்லையான்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உள்ள ஆகாரம் சாப்பிடணும், அதுக்கான டிஸ்பிளே நம்ம வச்சுருக்கோம். அதுக்காக அரசாங்கம் நமக்கு வந்து 1000 ரூபாய் மாதத்துக்கு அவங்களோட தொடர் சிகிச்சை முழுவதுமான காலகட்டத்துக்கு மாதத்துக்கு 1000 ரூபான்ற வீதத்தில் நமக்கு காசு டைரெக்டாக பேஷண்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். மேலும் இந்த மாதிரி நமக்கு காசநோய் இருக்குன்றதை பயப்பட வேண்டாம், அது வந்து ஒதுக்க வேண்டாம் பேஷண்ட்ஸை. அவங்க எல்லாருமே 6 மாத காலம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டால் இது கண்டிப்பாக முழுமையாக குணமடையும். இதை விட்டு விட்டு சாப்பிட்றதுனால இது பன்மருந்து எதிர்ப்பு காசநோய், அதாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக மாற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மாறினா கொஞ்சம் நம்ம அதிகமான நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் மாத்திரைக்கு. அது மாதிரி மாறாமல் நம்ம வந்து காசநோய் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே நம்ம வந்து மருத்துவரை அணுகி, நம்ம யூபிஹெச்சிஸில் இருக்குது, நம்மளோட பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்க எல்லா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயும், இப்போ நகர்ப்புற வாழ்வு அந்த திட்டத்துலையும், அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்லையுமே நமக்கு எல்லா சிகிச்சை வசதிகள், அந்த சளி பரிசோதனை வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே நம்ம அணுகி உடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 6 மாதத்தில் குணமடைய முழு வாய்ப்பு இருக்குது. இந்த முகாம்களில் வந்து மேடம் காசநோய் பரிசோதனைக்காண்டி ஏதாவது சோதனை? ஆமாம், நம்ம வந்து நம்மக்கிட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியில் 7 வந்து மொபைல் எக்ஸ்ரே வண்டி இருக்குது. அதாவது வண்டியிலேயே நம்ம எக்ஸ்ரே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட வீட்டில் அருகிலேயே நம்ம வந்து அந்த கேம்ப் சைட் போடுறோம். இப்போ இந்த முகாமுக்கு நம்ம வந்து 2 எக்ஸ்ரே வண்டியை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது சிம்டம் இருக்கவங்க கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்துக்கலாம். அப்படின்னா சளி பரிசோதனை பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு உடனே ரிசல்ட் கொடுத்துடலாம். பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் இப்போ வந்து காசநோய் தடுப்பூசிகள்லாம் செலுத்தப்படுறாங்க மேடம். அதையும் மீறி காசநோய் இன்னும் வந்து நடைமுறையில் மக்கள் காசநோய். ஆமாம், பச்சிளம் குழந்தைங்களுக்கு தான் நமக்கு வந்து பிசிஜி வேக்சினேஷன் இருக்குது, பிறந்த உடனே போடுற வேக்சினேஷன். அதோட ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருடங்களுக்கு தான் இருக்கும். அதுவும் அது வந்து ஒரு மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இது முழுமையான ஒரு தடுப்பு மருந்தோ இல்லை வந்து வேக்சினோ கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ தடுப்பு மருந்து ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாதத்துலேயே அந்த நம்ம தடுப்பு மருந்து எடுத்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து குணமடையக்கூடிய, அதாவது டிபி வராமல் நம்ம தடுக்கிறதுக்கான மாத்திரைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு போன மாதத்துலேருந்து நமக்கு ஒரு புது இதுவே வந்திருக்கு, மருந்து வந்திருக்கு. கையில் தோல் ஊசி போட்டுக்கிட்டோன்னா அதில் டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தடுப்பு மாத்திரை நம்ம உபயோகப்படுத்தலாம். 3 மாதத்துலேயே நம்ம அந்த மாத்திரையோட டியூரேஷன் 3 மாதத்தில் நம்ம சாப்பிட்டு வாரம் தான் மாத்திரைகள் 3 மாதத்துக்கு சாப்பிட்டோன்னா தடுக்கலாம், நம்ம காசநோய் வராமல் தடுக்கலாம். ஆனால் காசநோய் அப்படின்னா ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இப்போ இருக்குது, மக்கள்கிட்ட அந்த ஒரு பயம் இருக்குது. உண்மையிலே காசநோயை குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ஸோ காசநோய்ங்கிறது ஒரு சாதாரண பாக்டீரியா, அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்ற ஒரு சாதாரண பாக்டீரியாவில் வர நோய் தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து சிகிச்சை காலம் மட்டும் 6 மாத காலம், அது ஒன்று தான் நமக்கு வித்தியாசப்படுது. ஏன்னா மற்ற இன்ஃபெக்ஷன்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு 5 நாள் ஒரு வாரம் அதில் மாத்திரை சாப்பிட்டா போதும். பட் டிபின்னும் போது அது கொஞ்சம் 6 மாத காலம் வந்து விடாமல் மாத்திரை டெய்லி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டா முழுமையாக நம்ம ஒழுங்காக இன்டரப்ட் பண்ணாமல் மாத்திரை போட்டோம்னா கண்டிப்பாக காசநோயை முழுமையாக குணமடைது. காசநோய்க்கான வேறு பெயர் தான். அந்த காசநோய்ங்கிறது வந்து நுரையீரலை மட்டும் தாக்கக்கூடியது இல்லை, எல்லா உறுப்புகளையும் தாக்கும். நம்ம நகம் தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால் எலும்பில் வரும்போது எலும்புருக்கி நோய் அப்படின்ற சொல்கிறோம். பல்வேறு பெயர்கள் இருக்குது காசநோய்க்கு. ஆமாம், ஹெச்ஐவி தொற்று மற்றும் சர்க்கரை நோயாளிகள், இல்லை ஏதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து காசநோய் வரதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இப்போ மால்நரிஷ்டாக இருக்காங்க, அவங்க உணவு சரியாக எடுத்துக்காமல் ரொம்ப குறைவான ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து காசநோய் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் டாக்டர் லாவண்யா, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிபி ஆஃபீஸர் நம்ம சென்னை கார்பரேஷனில் இந்த தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் திட்ட அலுவலராக இருக்கேன்.